விஷயம். என்ன விஷயம் தான்? நீ வந்த நிலவுக்கு நீ வந்த நிறைய எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். நானும் சூர்யா ஐயாவா என்ன அவருக்கு என்ன 70 வயசு ஆயிடுச்சு? 60. நானும் சூர்யா மாமாவும் போட்டி போட்டு ஆட போறோம். அப்படி சொல்லுங்க. இந்த இருக்கிற பெண்கள் எல்லாரும் பவதாரணி பக்கம் மட்டும் பவதாரணி பக்கம் ஆதரவா இருக்கிற பெண்கள்லாம் கை தட்டுக்கட்டா. அப்புறம் என்ன என்னடா ஏன் பட்டி பையன் இருக்குல்ல, ஐயோன்னு பையன் இருக்குல்ல, கைதட்ட சொன்னால் கைதட்டாது. ஏத்தா இப்போ கைதட்டினாள் பூரா மறுபடியும் கைதட்டுங்க பாப்போம். இந்த கைதட்டாள் பூரா எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. முத யாரும் இங்கே உட்காந்துருக்க கூடாது. அது என்ன அந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு தடவை கைதட்டுறது? நான் தானே செய்கிறேன். ஒட்டு மொசரை வச்சுக்கிட்டு ஏமாத்துற நாய் இதுக்கு கைதட்டி ஏத்தா. இப்போ நான் என்ன அனாமத்தவா இருக்கேன்? எனக்கு இங்கே அண்ணன் தம்பி பெரியப்பா பக்கம் சித்தப்பா மக்கள் உட்காந்துருக்கானே கைதட்டினேன். காக்கி சட்டை எங்களுக்கு ஆள் இருக்கு. என்னது குட்டி தம்பி நீங்கிட்டு வாடா, ஆண்கள் வர்க்கத்தில் சேர்றா. வேற ஒன்றும் இல்லை. என்னது அம்புட்டும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற கேஸ். உங்களுக்கு பொறாம வயிற்றுச்ச கை தட்டாங்கண்டு உட்காரவே மாட்டேன். முடி பத்திரம் 750 ரூபா. அது பல்லாக்கு குதிரையில மணி வரும் நீ கை தட்டக்கூடாது. சாணி தள்ளி போகும் பார்த்துக்க. ஆண்கள் வர்க்க யாருமே கை தட்டக்கூடாது. அந்த பிள்ளை கை தட்ட சொல்லும்போது எப்படி கை தட்ட சொல்லியிருக்கணும்? ஆடும்போது எல்லாரும் கை தட்டுனா அது பொது நலம். எனக்கு மட்டும் கை தட்டுங்கன்னா அது சுயநலம். ஆமாம், சுயநலத்துக்கு எப்போதுமே தோணப்பக்கூடாது. என்னென்ன அண்ணா உனக்கு தான் சொல்கிறேன். நீ அந்த பிள்ளைய குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. கை தட்டுறது எனக்கு மட்டும் கை தட்டு. ஆட்டத்தை பார்த்து வியந்து போய் உட்காந்துருக்காருமா. இவ அழான தாமர அப்புறம் நானே அப்பா பொது நலமாத்தான் இருக்காங்க. இம்முடியேட்ட எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்புங்க. நான் மதுரை கிளம்புறேன். அப்போ போயிட்டு வரேன். ஏத்தா அதெல்லாம் தட்டுக்கல. தட்டுவாங்க. நெசமாவா? ஆமா எருவாடி பாரு. மாமி மாட்டி சாரப்பா இங்கே வைக்கிற சாம்பார் பருப்பு வேகவே வேகாது. ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் பண்ண குரங்கு கருப்பு குரங்கு கருப்பு. அப்புறம் என்னத்தான் எங்களுக்கு ஆள் இருக்கே, எங்களுக்கு ஆள் இருக்கே. எங்கே பார்க்கலாம்? ஒரே பெல்ட்டி தான்.
செய்யணும்னா ஆமாத்தா அதே மாதிரி செய்யணும்ல. என்னம்மா நெளிக்கிற? ஒன்னே உள்ளவா சொல்றேன் அதுக்கு காரணத்தை. சரி சரி. குத்தடி குத்தடி செய்யலக்கா, குத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா, மண்டலில பாவக்கா, மண்டல பாவக்கா, கொம்பு தடியிலக்கா, குத்தடி குத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா. ஆண்கள் யார் யார் கை தட்டுறீங்களோ காலையில் சரக்கு கிடைக்காது. ஏன்னு பிளாக்லையா சொல்லிட்டேன், பிளாக்ல கூட கிடைக்காது. ஆச்சாரே கொடுங்க ஆச்சாரே. ஊரு விட்டு ஊரு வந்து காதலுக்கு இதழ் பண்ணாதுங்க, பேரு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி எது வேணாம் தம்பி, இத்தனை பேர் உங்களை நம்பி. விட்டுடு தம்பி எது வேணாம் தம்பி, எத்தனை பேர் நாங்க உங்களை நம்பி. அப்புறம் என்னத்தா எங்கம்மா அந்த பிள்ளை என்ன சாணி ஒரு பொம்பளை மாதிரி. ஊரு விட்டு ஊரு வந்து காதலுக்கு இதழ் பண்ணாதீங்க. அப்புறம் என்னண்ணே கைதட்ட எனக்கு கோவமா வருது. வாச்சிங்க கடைக்கு போயிட்டு வண்டி எவ்வளோ இருக்கு. குத்தடி குத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா, மண்டல பாவக்கா, கொம்பு தடியிலோட. வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வாங்கலையோ, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். வாங்கலையோ நல்லா இருக்கும் வாங்கலையோ. அப்புறம் என்ன வேற கமத்தி வச்சிருக்கா லூசு. அப்படிலாம் போட்டுறேன் நானே.
கவலைப்படாதனே, நம்ம மானத்தை காப்பாத்துற முனியசாமியை கொண்டாவது மானத்தை காப்பாற்று. பள்ளிக்கூடம் போகாமலே பள்ளிக்கூடம் போகாமலே வாசனை கூட்டமுண்டு. இதே மாதிரி செய்யணுமானே? பள்ளிக்கூடம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். கோடி உள்ள மக்கள் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். முருகா, முருகா, அரோகரா, முருகா, வெற்றிவேல் முருகா. சோழி முடிஞ்சிருச்சு. கத்து என்னடா என்னண்ணே? பரவாயில்ல, உங்களுடைய வாத்தியத்துக்கு டெட் பாடி எந்திரிச்சு உட்கார்ந்து வருங்க. பாப்பா உயிர் இருக்கு. உசுர் இருக்கா? வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இழிப்பு வேற வந்துக்குது. கைதட்ட சொல்லிவிட்டேன். அண்ணே விட மாட்டேனே, கவலைப்படாதீங்க. ஆளூர்காரன் சொல்லி அவர் உங்களை தாங்க சொல்றாரு. பக்கத்தில் அவர் தான் இருக்காரு, பார்த்துக்கங்கிறாரு. ஒரு பாவையாகுமா, ஒரு பாட்டு பாடுமா. ஆளை காணாமனே. இப்போ மட்டும் சத்தத்தை காண. அடேங்கப்பா, காலையில சம்பளம் 6000 ரூபா வாங்குது. ஆறு விட்டு காசு அது. இது ஐயோ, இது பொம்பளை இல்லை, ரவுடி முண்டை. நடக்குது, இப்படி நடக்குது. ரமேஷ் அண்ணே, கேளு ஆக்கு ஒரு பொம்பளைய போட்டு என்ன போட்டிக்குன்னு வந்துடா செஞ்சு தானே தாங்கண்ணே. இப்படி பண்ணலாமா? இல்ல இதானே எனக்கு ஆட தெரியாதுங்க. என்னன்னு இப்படி சொல்லுது ஆட தெரியலன்னு? அது அவங்க அந்த முன்னாடி உட்காந்து அது தெரியாது அவருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னு அதுக்கு நல்லாவே தெரியும். இல்ல எனக்கு இது ஆட தெரியாது, வராது. சாவியை கொடுத்து சுத்திட்டு இருக்காரு பாரு, விட்டு எரிஞ்சு விடுவாப்புல. கூட்டு பத்திரம் கூட்டு ஆட்டம் ஆடுறோம், ₹1 தர மாட்டேங்குது. அதான் வைத்தறிச்சலா இருக்கு. காலையில கொடுப்பாங்க. முட்டை
முட்டை போடும் பிட்டை கோழியே சேவல் மீது போராட்டமாம். ஏத்தா ஏத்தா அந்த 3 ஆத்தாளுக்கு பார்த்தா நாடகமே பார்க்க வரீங்களா? ஏத்தா அந்த 2 ஆத்தா எங்க தாவற? எங்க போற? ஒழுங்கா உட்காந்துரு. சரி இந்த தங்கச்சியே அதை செய்வன் வைக்கிற பொம்பளை பயந்து ஓட்டிடுச்சுங்க. இல்ல எல்லாரும் காலு மண்ணையும் எடுத்துட்டு போறேன் காலையில். வாத்த அவருக்கு கொடுக்காத. ஆமா வா வா வாங்கிக்கப்பா பாப்பா. ஏன் எதிரிக்கு கொடுக்காத? அது அம்மா கையில் வாங்குறது என்னமோ எங்கள் அம்மா கையில் வாங்கினது போல ஒரு சந்தோஷம். அன்பு அம்மா ஆத்தா தான் சொல்லிச்சு, ஏன் பொம்பளை போட்டு படா படுத்துறேன்ட்டு சொல்லிவிட்டு அதுவே காசு கொடுக்குது. ஆத்தா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகதை வணக்கம். அக்காவா தங்கச்சி தங்கச்சி ஆமா நான் தாய்மா லவக்கண்டு காலி அது அலு ஓசம். நீ அப்படித்தானே சொல்ற? ஒழுங்கா சொல்லு. தலைவர் அல்லூர் அல்லூர் ஓசம தலைவர் கலா சின்ன தம்பி அவர் சார்பாக அன்பு தவசம் கொடுக்கும்போது ஐயர் சொல்லுவார் போது ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கல்ல, அன்பு தம்பி சேகர் அவர்கள் சார்பாக அன்பளிப்புகளை வாரி வழங்கியுள்ளார். நன்றி. நீ சரக்கு பேர் வீரன் நினைக்கிறேன். நீ போய் உட்கார்லாச்சு எடுத்து தெரிஞ்சு ஏறு அண்ணே என்ன பாருண்ணே தானே சட்டை போட்டானே சேகரண்ணே. சரிண்ணே உன் முண்டாட்டியை சொல்லி வச்சு அவர் தெளிவா தம்பின்ட்டு வராரு. பொண்டாட்டியா தங்கச்சி? உட்காரு என் சிங்க உட்காரு உட்காரு. ஒரு பாவையாகுமா இல்லை ஆத்தா ஒன்று சொல்லிச்சுலையா, ஏன் பொம்பளை போட்டு கஷ்டப்படுத்துறீங்கன்னு. வாங்குற காசுக்கு உண்மையாக உழைக்கணும் தா.